உண்மை. இன்னைக்கு நீங்க பழைய காலங்களில எடுத்து பாருங்க, அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நாத்திகம் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே கோயிலை தேடி தான் போனாங்க. ஆமா. யாருமே கடைசி காலம் வரைக்கும் இதா போகலையே. அதுக்கு நிறைய பிரபலங்கள் சாட்சிகளா இருக்காங்க. சாட்சிகளா இருக்காங்க. அப்போ நீங்க இந்த வாஸ்துவோடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்காது. அதற்கும் தெய்வத்தோட அனுமதி வேணும், அனுகிரகம் வேணும். அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக 100% பாதிக்கப்படும். இப்போ இது எங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இப்போது நீங்கள் அரசியலில் ஜெயித்தாலும் சரி, சினிமா துறையில் ஜெயித்தாலும், தொழில் துறையில் ஜெயித்தாலும், ஒவ்வொரு இடங்களும் தான் நம்மளை வெற்றிகரமான மனிதனாக உருவாக்கும். அதற்கு இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நேற்றைய இளைஞர்களாக இருந்த நாம இன்னைக்கு ஒரு தந்தையாக மாறி இருக்கிறோம். அப்போ நேற்றைய இளைஞர்களாக இருக்கும்பொழுது நமக்குமே கூட இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், இந்த வாஸ்து இதன் மேல அவ்வளவு பற்றுதலோ புரிதலோ இல்லை. ஆனா இன்னைக்கு நாம ஒரு குடும்பமா ஒரு வாழ்க்கையை துவங்கும் போது அந்த வாழ்க்கையின் மீதாக இருக்கின்ற பயமானது நம்மளை சுற்றி இருக்க நல்ல விஷயங்களை தேடி ஓட வைக்குது. அப்பதான் நாம என்ன பண்றோம்? வாஸ்து தேடுறோம், சாஸ்திர சம்பிரதாயம், ஜாதகம், கோவில் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் நாளைக்கு ஒரு குடும்பஸ்தராக மாறும் பொழுது அவங்களும் இதே மாதிரி தான் பேசுவாங்க. உண்மை. இன்னைக்கு நீங்க பழைய காலங்களில எடுத்து பாருங்க, அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நாத்திகம் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே கோயிலை தேடி தான் போனாங்க. ஆமா. யாருமே கடைசி காலம் வரைக்கும் இதா போகலையே. அதுக்கு நிறைய பிரபலங்கள் சாட்சிகளா இருக்காங்க. அப்போ எல்லாமே நமக்கு ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல நீங்க எங்க ஓடி நின்னாலும் கடைசியில இடம் அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்னே ஆகணும். நீங்க எங்க போனாலும் மண்ணுக்கு அடிமை ஆகியே தான் ஆகும். மண் தான் உங்களை கடைசியா நம்ம சேர்ற இடம் மண் தான். நம்ம பிறக்கிற இடம் அப்படின்னாலும் மண் தான். இதை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. அப்போ இதைத்தான் நம்ம வடிவமைக்கிறது தான் நம்ம வாஸ்து சொல்றோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே வாஸ்து, ஒவ்வொரு கட்டடங்கள்லயும் வாஸ்து, ஒவ்வொரு கட்டங்கள்லயும் வாஸ்து இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வாஸ்து இருக்கு. வாஸ்து அற்புதமானதுங்க. கண்டிப்பா. இதை நீங்கள் அழகாக அப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். கண்டிப்பாங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், வாஸ்தே கிடையாது அப்படின்றாரு. நான் வாஸ்தே பார்க்க மாட்டேன், வாஸ்துபடி என் கட்டடமே இல்லை அப்படின்னாரு. அவர் கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் ஜெயிச்சார். பயங்கரமாக மிகப்பெரிய கட்டடங்கள், மிகப்பெரிய மில்லு, மிகப்பெரிய இடங்கள், ஒரு 33 கிராமங்களையே ஆளுமை செஞ்சார். ஆளுமையாக இருந்தார். இவர் பேர சொன்ன அந்த கிராமங்களே பூராமே எந்திரிச்சு நிற்கும், அந்த மாதிரி இருந்தார். கடைசி கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா வாஸ்து எப்படியாச்சும் பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்க. அதை யாருன்னா நம்ம ராஜமௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்துமார் வாஸ்து அவங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. அப்பவும் கடைசியில் அவங்க ஜெயிக்க முடியல. காலம் கடந்து விட்டுச்சு. எப்பவுமே ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாக்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நமக்கு உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா வீட்டை சரி பண்ணீங்கன்னா இந்த உடம்பு சரியாயிரும். அப்போ இது தெரியாது. நம்ம லட்சங்களை செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்லையும் அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த சின்னதாக ஒரு வீட்டில் மாற்றம் செய்வோம் அப்படிங்கிறதே தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு வீடு ஈசானியம் தப்பாக இருக்கும். வீட்டில் தப்பாக இருந்துச்சுன்னா தலைவன் பாதிக்கப்படுவாருங்க. இங்கே ஒரு தலைப்பகுதியில் பாதிக்கப்பட்டு ஒரு நரம்பு பகுதி பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் 3 மாதம் 2 மாதம்லாம் இருப்பாங்க. எல்லாம் க்யூர் ஆவாங்க. திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே திரும்ப வீட்டுக்கு 6 மாதம் 3 மாதத்துல இறந்துருவாங்க. புரியுது. அப்போ இந்த வீடு வேலை செய்யும். அப்போ இந்த வீட்டில் தான் பிரச்சனை. அப்போ வீட்டை பாருங்க, உங்களுடைய முகத்தை பாருங்க அப்படிங்கிறோம். அப்போ இதெல்லாம் புரிதல் வேணும். கண்டிப்பா புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வாஸ்துல 100% பலன் எடுக்கலாம். கண்டிப்பா சார். அதாவது இப்போ நீங்க ஒரு வாஸ்து நிபுணராக சொல்றது மட்டும் இல்லாம நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லக்கூட நாம கேட்டிருக்கோம். இது எங்களுடைய பரம்பரை வீடு, எத்தனை தலைமுறையை பார்த்த வீடு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் இருந்துச்சு, அது அவங்க அந்த குடும்பத்தை வளர்த்து விட்டது. அப்படிதான் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ அது உண்மை, அது நிதர்சனமான உண்மை. பரம்பரையா இங்கதான்ப்பா இருந்தோம்
எங்க தலைமுறை வீடுப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வீடு அதையெல்லாம் பாக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை, நாம அந்த வீடை வந்து நாம மதிக்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மனையும் நாம வந்து மண்ணையும் நேசிக்கிறது இல்லை. நாம இன்னைக்கு நேசிக்கிறது பொண்ணை மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நம்ம உள்ள வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம மண்ணை நேசிக்கணும் அப்படிங்கிறதே நாம மறந்துடுறோம். கண்டிப்பாங்க சார். இப்ப கட்டிட அமைப்பு அப்படிங்கிறது, இப்ப மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா ஒரு 100% பண்ண வேணும். அது வந்து நிதர்சனத்துல வந்து நடைமுறையில சாத்தியமா தெரியல. 100 விழுக்காடு சரியா அமையிறது அப்படிங்கிறது. இப்போ முதல் தலை நாம வந்து இதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா 2வது மாடி அப்படிங்கறத வந்து நாம நம்ம விருப்பத்துக்கு செய்யலாமா, இல்ல 2வது மாடி அமைக்கும் போது இது அத்தனையும் நம்ம நீங்க எப்பவுமே இந்த இடம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சரியா பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் சரி பண்ணிட்டீங்கனாலே மற்ற எல்லா மாடி இயற்கையாவே சரியா அமைஞ்சிடும். அதை சொல்லுங்க. மாறாது. இப்போ படிக்கட்டு நீங்க மேற்கு நடுப்பகுதியோ தெற்கு நடுப்பகுதியோ இல்ல வெளியில வடமேற்குலையோ தென்கிழக்குலையோ கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சாலும் அந்த படிக்கட்டு அப்படியே கன்னியூ ஆகும். ஆமா, மாத்தி போட மாட்டோம். ஆமா. நீங்க பேசிக்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க 5 மாடி கட்டினாலும் தப்பா தான் இருக்கும். அப்போ நம்ம பேசிக்ல இருந்தே வரணும். நீங்க இந்த வாஸ்துவுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்காது. அதற்கும் தெய்வத்தோட அனுமதி வேணும், அனுகிரகம் வேணும். அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அப்பதான் நீங்க தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருந்துட்டே இருக்கும். தலைமுறை தாண்டியும் வீடுகள் இருக்குன்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அது வேணும் இல்லையா? அப்போ அது இல்லாம நீங்க ஏதோ ஒரு வார்த்தை முறை கூப்பிட்டு கட்டுறோம், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே ஒரு விஷயத்த பண்ணோம்னா தான் அது கடைசி வரைக்கும் முழுமை அடைகிறதே இல்லை. இப்போ நம்ம இப்போ குறிப்பிட்டது போல இந்த வீடுகளினுடைய அமைப்புகள், அடிகளினுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அடி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய லிவிங் ஏரியா, அந்த வரவேற்பு அறை அப்படிங்கிறது வந்து இத்தனை அடிக்குள்ளதாக இருக்கணும். அது மாதிரி சமையலறை இத்தனை அடிக்குள்ளதாக, படுக்கை அறை இத்தனை அடிக்குள்ளதாக அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், சில வீடுகளில் சமையலறை ரொம்ப சில வீடுகளை சின்னதாக பார்க்குறோம், ஒரு சில வீடுகளை ரொம்ப பிரம்மாண்டமானதாக பார்க்குறோம். அப்போ இதுல என்ன மாதிரியான பெரும்பாலான பிழைகள் நடக்கிறதா நீங்க பாக்குறீங்க ஒரு வாஸ்து நிபுணரா? இப்போ பெரும்பாலான இடங்கள்ல ஃபர்ஸ்ட் இவங்க தலைப்பகுதி அப்படிங்கிற ஈசானியத்துல தான் அதிகமா சொதப்புவாங்க. ஈசானியத்துல கட்டிட அமைப்பு, வடகிழக்கு கட்டிட அமைப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற 95% இன்ஜினியர்களுக்கும் தெரியறதில்ல, வாஸ்து நிபுணர்களுக்கும் எப்படி கட்டிட அமைப்பு எந்த அளவுகள் கொடுக்கணும்னு தெரியறதில்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வச்சா போதும்னு நினைக்கிறாங்க. வடக்கும் கிழக்கு மட்டும் தெளிவா இருந்தா போதும், அது கிளியர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சார், எனக்கு மனசுல ரொம்ப நாளா ஒரு கேள்விகள் இருக்கு சார். இப்போ வந்து பணம், பதவி, புகழ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் நம்ம வாழ்ற வீடுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா? திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்ல புது புது முகங்கள்லாம் கூட வராங்க. நம்மளுடைய மறக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருடைய மனசுலயும் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர். ஆனா அவரை பத்தி பேசும்பொழுது, அவருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, அவர் கட்டின அந்த வீட்டிற்கும் அவருடைய உடல்நிலை பாதிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தின ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது 100% உண்மையானது. இது வந்து அவங்க பிரேமலதா மேடமே வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போ அந்த கட்டடம் அவரோட கோயிலா நினைச்சு அவர் ஆசைப்பட்டு கட்டின அந்த மண்டபம் இடிக்கப்பட்டதுலேருந்து அவர் மனதளவில் உடைந்தார் அப்படின்னாங்க. அப்போ அந்த கட்டிடம் அப்படிங்கிறது தான் அவர் மனசை பாதிச்சிருக்கு. 2வது, இப்போ நீங்க அவர் வந்து ஒரு புதிதாக வீடு கட்டினதா நம்ம நிறைய வலைதளங்கள்ல பார்க்குறோம். அந்த வீடு எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்களோ, எந்த ஆண்டு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் அவருக்கு உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு வீடு எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக 100% பாதிக்கப்படும். அப்போ இது எங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இப்போ மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு இருக்குன்னா இவர்களுடைய சந்ததிகள் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த வீட்டை ஆளுமையான வீடுகளா மாற்றினாங்கன்னா 100% ஜெயிப்பாங்க. நிறைய இடங்கள்ல இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அனுபவ ரீதியாக நம்ம வந்து இதை நம்ம பார்த்துருக்குறோம். இதை வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் 2 முறை முதலமைச்சராக இருந்தாங்க ஐயா. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் ஒரு டீ ஷாப் தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவருடைய பூர்வீக வீடு. அப்போ தான் அவருக்கு வந்து இயற்கையாகவே அந்த வீட்டுக்கு வந்து தேடி வந்து அவருக்கு உச்சபட்ச பதவி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிற பாகப்பிரிவினை வந்து அவர் தம்பிக்கும் அண்ணனுக்கும் அந்த வீடை விட்டுட்டு இவர் வேற வீட்டுக்கு மாறினதான் நம்ம வந்து தெரிஞ்சோம், செய்தித்தாள்களில் படித்தோம். பட் அதுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஆளுமையாக ஜெயிக்க முடியுதா
ஆளுமையை நிற்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடமாக இருக்குது, Correct. ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு கட்டிடங்களுமே ஆளுமைகளை உருவாக்கும், ஒவ்வொரு கட்டிடங்களுமே ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆளுமைகள். அப்போ நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும், அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வீடு அதற்கு நமக்கு தகுந்ததாக இருக்கணும். அந்த வீடு வந்து நமக்கு வந்து முழுக்க முழுக்க சக்தியை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல நிற்க முடியும், இல்லாட்டிலாம் முடியவே முடியாது. நீங்கள் இப்போ விஜயை பற்றி பேசணும்னா பனையூர் அப்படிங்கிற இடத்துல வந்தார், மிகப்பெரிய அளவு ப்ராப்ளம் ஆனார். அதே மதிப்புக்குரிய ஐயா அன்புமணி அவர்களும் பனையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீடு இருக்குது. இன்றைக்கி அவரும் ஒரு பேசு பொருளாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் வருவார். இதே போல் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது கடற்கரை சார்ந்த இடங்கள். சூரியன் உதிச்சு முதற் பார்வை அப்படிங்கிறது, அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் வந்து அதிகமான அதனுடைய சக்தி அப்படிங்கிறது வெளிப்படுது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆளுமைகள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் அரசியலில் ஆளுமையாக இருப்பாங்க. இது நீங்கள்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்களேன். இப்போ நம்மளா பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறத விட நேயர்களே வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து கமெண்ட்ல போடுங்களேன், பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக. இதே போல தான் ஒவ்வொரு இடங்களுமே. இப்போ போயஸ் கார்டன் அப்படின்னீங்கன்னா அதில் பிரபலமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஒரு மிகப்பெரிய சினிமா துறையில் பிரபலமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல் துறைக்கு வந்தாங்க. அதே போல தான் மறைந்த முன்னாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அங்கே இருந்தாங்க. அவர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் ராமாபுரம் தோட்டத்திலிருந்து வந்தவர் தான். அவரும் மிகப்பெரிய ஆளுமையாக வந்தாங்க. அதே இடத்துல தான் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் வந்து இன்னைக்கு இந்த சினிமா துறை அப்படிங்கிறதுல அழிக்க முடியாத ஒரு சக்தியாக சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு இருக்கார். அப்போ அந்த இடங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை செய்யுது. அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் சக்தி. போயஸ் கார்டன் எடுத்துட்டிங்கன்னா பெண் சக்தி நிறைந்த இடம், பெண் ஆளுமை நிறைந்த இடம். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க, அல்லது ஒரு பெண் குழந்தைகள் இருப்பாங்க. இது ஆய்வு செய்து பாருங்க, இது 100% உண்மை. இப்போ அரசியல் ஆளுமை மிகப்பெரிய ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுல எல்லாமே பெண் ஆளுமைகள் நிறைஞ்ச இடம், பெண் சக்தி நிறைஞ்ச இடம்னா போயஸ் கார்டன். ஆண் சக்தி ஆண் ஆளுமை நிறைந்த இடம் அப்படின்னீங்கன்னா ஈஸ்ட் ஈஸியார். இதை நீங்க ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்கலாம். வாஸ்து அவ்வளவு அற்புதமானது. ஒவ்வொருத்தரையும் வந்து ஆண்களை ஜெயிக்க வைக்கணும்னா எந்த இடம், ஒரு பெண் ஆளுமையை ஜெயிக்க வைக்கணும்னா எந்த இடம் அப்படிங்கிறத இந்த வாஸ்துல அற்புதமா எடுக்கலாம். கண்டிப்பா. அதனால நீங்க அரசியலில் ஜெயிச்சாலும் சரி, சினிமா துறையில ஜெயிச்சாலும், தொழில் துறையில ஜெயிச்சாலும், ஒவ்வொரு இடங்களும் தான் நம்மளை வந்து வெற்றிகரமான மனிதனாக உருவாக்கும். அதற்கு வந்து அந்த இடங்கள் தான் வாஸ்து, அதில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் வாஸ்து அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் பதிவிடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அருமை அருமை. நிறைய தகவல்கள் சார் இன்னைக்கு கிடைச்ச. நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டில் நாம் ஆளுமையானவர்களாக மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி, இந்த வெளி உலகத்துலேயும் சரி, நாம் ஒரு ஆளுமை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கூட நாம் வசிக்கிற அந்த இல்லம் தான் நிர்ணயிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி உங்களுடைய அறிவுரை. நன்றி.